திண்டுக்கல் மாநகர பகுதியான மத்தியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய சிட்டி மருத்துவமனை, அதாவது தனியார் மருத்துவமனையில் வந்து இன்று இரவு ஒரு 9 மணி அளவில் வந்து திடீரென மின்கசிவு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதாவது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நுழைவாயில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் பகுதியில் வந்து கம்ப்யூட்டர் செக்ஷன்ல வந்து திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து வந்து மருத்துவமனை முழுவதுமாக பற்றி எரிந்து முழுவதுமாக மருத்துவமனை முழுவதும் வந்து எரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து மிகப்பெரிய தீ விபத்து வந்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தை வந்து தொடர்ந்து அணைப்பதற்காக 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் வந்து இந்த மருத்துவமனை முன்பு வந்து தீ அணைக்கும் பணியில் வந்து 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் வந்து ஈடுபட்டு தற்போது இந்த ஒரு 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை அணைத்துள்ளனர். இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உள்நோயாளிகள் மற்ற அனைவரையும் வந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டு பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள், தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் என அனைவரும் சேர்ந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உள்நோயாளிகளை வந்து வெளியே அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்நோயாளிகளை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து கொண்டு வந்து சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மேலும் அங்கே அந்த தனியார் மருத்துவமனையில் லிப்ட்ல வந்து சிக்கிக்கொண்ட 9க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையை ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்க மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது லிப்டில் மாட்டிக்கொண்ட ஒரு குழந்தை உட்பட 6 பேர் வந்து அங்க உயிரிழந்தனர். மேலும் வந்து அங்க உள்நோயாளிகளின் பிரிவுகளில் சிகிச்சையில் இருந்த ஒருவரும் வந்து இறந்து மொத்தம் 7 பேர் வந்து இந்த தீ விபத்தில் வந்து உயிரிழந்துள்ளனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் வந்து அந்த மருத்துவமனையிலிருந்து மீட்கப்பட்ட 30க்கும் மேற்பட்டோர் தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் வந்து மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒரு 3 பேருக்கு வந்து வெண்டிலேட்டர் முறையில் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தீ விபத்து நடந்த இடத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் வந்து தீ விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து வந்து அதிகாரிகளுக்கு அறிவுரை கூறி துரிதமான பணியை மேற்கொள்ள அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த அரசு மருத்துவமனைக்கும் இந்த அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகள் அனைவரும் வந்து இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து உள்நோயாளிகளையும் வந்து பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்ந்து அந்த தீ விபத்து நடந்த பகுதியில் உள்ளே நுழைந்து அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர்களுக்கு எப்படி மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர்.